கவர்மெண்ட் எக்ஸாம் எதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்தையுமே வின் பண்ணக்கூடிய, எப்படியெல்லாம் இந்த புதன் திசை இவர்களை பெரிய பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த புதன் திசை முடிந்து கேது திசையில இவர்கள் படிச்ச படிப்பு, இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வீணாகி போகக்கூடிய ஒரு டைமா இருக்கும். கேது திசை ஆரம்பிக்கும் போதே இவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் முழு அளவிலும் குறைக்கப்படுது. ஏதோ இருக்கிற வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு போகக்கூடிய ஒரு அமைப்புலாம் வந்துடும். அந்த குழந்தைகள் உங்களுடைய கர்மாவை குறைப்பதற்காக பிறந்த குழந்தைகள். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நட்சத்திர பலன் சொல்றது பாத்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருப்போம். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது முக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தெரிய வரும். நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தசாபுத்திகள் வரும், அந்த தசாபுத்திகள்ல என்னென்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம். நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசியில இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கியது இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய இந்த பூசம் நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்திற்கு அதிபதி சனி பகவான் அப்படின்னு சொன்னோம். அந்த சனியினுடைய நட்சத்திரத்துல பிறந்தாலே எல்லாருக்குமே ஒரு மன நெருடல் இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். ஐயோ பூச நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்களா குழந்தை, ஐயோ அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்களா, ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த, இந்த மாதிரியான சனியினுடைய நட்சத்திரத்துல பிறந்தா மட்டும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த குடும்பத்துல ஒரு கசப்பான ஒரு உணர்வுகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா இனிமே அந்த மாதிரி எண்ணாதீங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் உங்களுடைய கர்மாவை குறைப்பதற்காக பிறந்த குழந்தைகள். நீங்க எந்த ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்களை கரைப்பதற்காக வந்த குழந்தைகள் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பாசத்தோட அவர்களை வளங்க. ஏன்னா இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு அதிகப்படியான அன்பும் பாசமும் சிறு வயதிலிருந்தே தவிர்க்கப்படுகிறது. அவர்களினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அன்பை பார்க்க மாட்டாங்க, நேசத்தை அனுபவிக்க மாட்டாங்க. இந்த குழந்தைகள் பிறந்த ஒரு 1.5 வருடத்துல இருந்து 2 வருடங்களுக்குள்ள பெரிய அளவுக்கு நோய்கள்னால தாக்கப்பட்டிருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு பெரிய அளவுக்கு நோய் தொந்தரவுகள் வந்திருக்கும். இல்ல வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல பெரிய பெரிய பிரிவுகள், ஏதாவது ஒரு விபத்துக்கள், இந்த மாதிரியாக எல்லாம் ஏதாவது ஒரு இறப்புகள் கூட இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பூசம் நட்சத்திரம் அந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டோடைய கர்மா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துல நம்ம செய்த அந்த பாவங்களோ இந்த இடத்துல அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த டயத்துல ஜெனிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கர்மாவாகப்பட்டது, நாம செய்த அந்த பாவ புண்ணியங்கள் ஆகப்பட்டது இந்த இடத்துல பிரதிபலிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அதனால பூசம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டது அப்படின்னா உடனே மருத்துவ ஆலோசனை அப்படின்னு சொல்லக்கூடிய இம்மிடியட் ஃபர்ஸ்ட் எய்டு அந்த இடத்துல கொடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் எய்டை விட இன்னும் மிகவும் முக்கியமானது ஒரு முடி, அதாவது ஒரு ரூபாய் மஞ்சள் துணியில ஒரு முடிச்சு எடுத்து வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை எண்ணி அந்த குழந்தைக்காக ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுதான் மிகவும் ஒரு முதலுதவியாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் எய்டுன்றது அந்த மருத்துவ ஆலோசனை, அதையும் விட மிகவும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு அந்த குலதெய்வ பிரார்த்தனை
அப்படின்றதுதான் மிகவும் முக்கியமான ஒண்ணு. இப்படி எல்லாம் எங்களுடைய லைஃப்ல நடக்கல. எங்க குழந்தை பிறந்து பூச நட்சத்திரத்துல பிறந்து இந்த மாதிரியாகலாம் எங்க லைஃப்ல நடக்கல அப்படின்னா, அந்த குழந்தை திருமணமாகி ஒரு 2 வருடத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை அந்த புகுந்த இடத்துல அனுபவிக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. மிக பெரிய அளவுக்கு அந்த குழந்தை அந்த பிறந்த வீட்டிலே அதாவது திருமணமான உறவுகளோடு சில கசப்பான அனுபவங்களை அனுபவிக்கும். இந்த நிவர்த்திக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த அறிவுரை எல்லாம் கூறணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து அவங்க ரிலீவ் ஆயிடுவாங்க. அந்த திருமணமாகி ஒரு 2 வருஷத்துக்குள்ள குழந்தைய பெற்றுறணும். பெத்துக்கல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் சோனுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு முதல்ல அந்த சனி திசை முதல்ல ஒரு 19 வருடத்திற்கு இருக்கும். உங்களுடைய நட்சத்திர பாதத்தை பொறுத்து அந்த ஆண்டுகள் மாறுபடும். அந்த சனி திசையில பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு அந்த 19 வருடத்திற்கு பிறகு புதன் திசை 17 வருடங்களுக்கு வரும். அடுத்து அந்த கேது திசைக்கு அப்புறம் சுக்கிர திசை. இந்த புதன் திசையில நல்லா படிச்சு முன்னேறி வெளியில வரக்கூடிய பூசம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சூப்பரா படிப்பாங்க. இவர்களை மாதிரி படிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோல்டு மெடலிஸ்ட், அந்த யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், அடுத்து பாத்தீங்கன்னா டாப் ரேங்கர்ஸ், பெரிய அளவுக்கு நீட்ல வின் பண்ணக்கூடியவர்கள், அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் எதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்தையுமே வின் பண்ணக்கூடிய, எப்படி எல்லாம் இந்த புதன் திசை இவர்களை பெரிய பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ பெரிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அதாவது இவர்களுக்கு அடுத்து ஏதாவது ஒண்ணு அபார்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் தான் அடுத்து ஒரு குழந்தைன்றது பிறக்கும். அந்த மாதிரியான அடுத்து உடனே பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கிடையாது. இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த புதன் திசை முடிந்து கேது திசையில இவர்கள் படிச்ச படிப்பு, இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வீணாகி போகக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இந்த கேது திசையில தான். அந்த 7 வருடம் பாத்தீங்கன்னா இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. பெரிய அளவுக்கு டிப்ரெஷன்ல போய் மனநிலை பாதிக்கப்பட்டு, ஏன்னா சந்திரனுடைய ராசியிலேயே இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறதுனால மிக பெரிய அளவுக்கு மனநிலையில எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த கேது திசை பெரிய பெரிய தோல்விகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த கேது திசையில இவர்கள் சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கும் போது இவர்களுக்கு இந்த கேது திசை மிக பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கேதுன்றது பாத்தீங்கன்னா ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகனாக இருக்கும்போது இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த கட்ட ஒரு உயர்கல்வியை படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கும் போது கண்டிப்பாக அந்த கேது திசை முடிஞ்ச உடனே அந்த சுக்கிர திசையில நல்ல லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு இவர்கள் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதே மாதிரி இவர்களினுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு கொஞ்சம் லேட் மேரேஜா இருக்கிறதுக்கு உண்டான ஜென்ரலாவே, அதாவது இவர்களுக்கு ஏர்லியரா மேரேஜ் பண்றதுக்கு இவர்களுக்கு விருப்பமே இருக்காது. ரொம்ப லேட்டா தான் மேரேஜ் பண்ணுவாங்க. 26, 27 வயசுலதான் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அந்த சந்திரனும் சனியும் சேர்க்கை பெறும்போது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோஷம் உருவாகக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். அதனால திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கா அப்படின்லாம் கிடையாது. இருக்கிற வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவர்கள் தான் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள். எதுலேயுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள். அந்த எதிர்பார்ப்புகள் எங்க இவர்களுக்கு குறைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேது தசை ஆரம்பிக்கும் போதே இவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் முழு அளவிலும் குறைக்கப்படுது. ஏதோ இருக்கிற வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு போகக்கூடிய ஒரு அமைப்புலாம் வந்துடும். அடுத்து இந்த சுக்கிர திசையில இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு அடுத்து 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையிலையும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடையணும் அப்படின்னா நீங்க எப்போதுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
படிக்க 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 படிக்கதான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள்ன்றது உங்களுடைய லைஃப்ல இருக்கும். அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை அடையணும் அப்படின்ற இடத்துல நீங்க அடுத்த கட்ட ஒரு உயர்கல்வியை படிக்கணும். உயர்கல்வியை படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும். அதே மாதிரி சைக்காலஜி சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எடுக்கணும், சட்டம் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எடுக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா கிரிமினாலஜி சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயங்களை நீங்க சந்திக்கும் போது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல பிரச்சனைகள் வராது. உங்களுடைய நீங்க ரொம்ப நார்மலா ஒரு டீச்சிங் உத்தியோகமோ இல்ல ஒரு சாதாரண ஒரு அக்கௌண்டன்ட் ஆகவோ இல்ல ஒரு பேங்க்லயோ வேலை பாக்குறீங்க அப்படின்னா குடும்ப உறவுகள் மிக அதிக அளவு பாதிக்கப்படும். உங்களுடைய வேலையிலையும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் மிக கிரிட்டிக்கலான விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது குடும்ப உறவுகள்ல மிக சாதாரணமான ஒரு இயல்பு வாழ்க்கை அப்படின்றது இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கன்சல்டன்சி, மார்க்கெட்டிங், சேல்ஸ் இது எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணுவாங்க. ஒரு இல்லாத ஒரு நிலத்தையே விற்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் நம்ம பூசம் நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவுக்கு வாய் ஜாலம் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும் இவர்களுக்கு. அந்த மார்க்கெட்டிங்ல இந்த நட்சத்திர அன்பர்கள் இல்லாத அன்பர்களே கிடையாது. இவர்களை வச்சு ஒரு சின்ன ஒரு கடுகை கூட பெரிய மலையாக சித்தரித்து அந்த கடுகை அந்த பெரிய அளவுக்கு விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்ல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களாக இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு பிடித்த ஒரு தொழிலே பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி தான். மத்தவங்க மூளையை செலவை செய்து கொண்டே இருக்கிறது அததான் இவர்களுக்கு பிடிச்ச தொழிலே. அவர்கள் அதை செய்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லலிதாம்பிகை அல்லது பாலாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். லலிதாம்பிகை சொல்லக்கூடிய, அடுத்து பாலாம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த 2 தெய்வங்களை, அம்மனாகப்பட்ட அந்த 2 பெண் தெய்வங்களை வணங்கும் போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நேரமாக தான் இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு காலம், டைம் லிமிட் கொடுத்துட்டாங்க. இந்த பதிவு சொல்லும் போது நீங்க எவ்வளவுக்கு தான் மேடம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த டைம் லிமிட்ல நான் எவ்வளவுக்கு உங்களுக்கு சொல்லணுமோ பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல இருக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸ்பேண்டா என்னால சொல்ல முடியல. உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு இப்போ கேது திசை, சுக்கிர திசை எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப்ல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.